This video is sponsored by Educos. Educosல உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கோர்சஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way Hello guys, only with வணக்கம். EduQuest. இந்த Visit வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா eduquest.courses and explore போன your வீடியோல next நம்ம course வந்து today. டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா And எப்படி hey, எடுக்கிறது, don't அது miss எப்படி out on க்ளீன் our பண்றத பத்தி exciting offers and பார்த்திருந்தோம். இந்த promotions. வீடியோல வந்து எப்படி வந்து டிஸ்ப்ளேவை செக் பண்றது, அதாவது காம்போன்னு சொல்லுவாங்க டிஸ்ப்ளேனா, அந்த காம்போவை எப்படி செக் பண்றது தான் பார்க்க போறோங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பழைய டிஸ்ப்ளே எடுத்துட்டு புது டிஸ்ப்ளே வந்து ஜஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டு டிஸ்ப்ளே ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேங்க. கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள். பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பவர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணக்குள்ளே போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிட்டு இருக்கு இப்போ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம். எப்படிலாம் செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து நம்பர் எல்லாத்தையுமே டைப் பண்ணி பார்க்கலாம். மேலே பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு பிரைட்னஸ் கம்மி பண்ணி லோ பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் காம்போ மாற்ற போகிறீங்க, டிஸ்பிளே மாற்ற போகிறீங்கன்னா கஸ்டமர்கிட்ட அவங்களுடைய பாஸ்வேர்டு கேட்டு வாங்கிக்கிங்க. ஓகே, அப்போ தான் வந்து உங்களால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து செக் பண்ண முடியும். இப்போ பாருங்க, நான் கரெக்டாக அந்த டயல் பேடில் போயிட்டு எமர்ஜென்சி அதுக்குள்ளே போயிட்டு 1 2 3 4 எல்லாமே 10 வரைக்கும் 0க்குள்ளேயே எல்லாமே போட்டு பார்த்தா அப்படி அடிச்சு பார்க்குறேன். எல்லாமே ஒர்க் ஆகுதா, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ டச் எல்லாமே ஒர்க் ஆகுது. அது 4 கார்னர்லையுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஒர்க்காக தான் செக் பண்ணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நீங்கள் லாக் எடுத்துக்கணும். சரிங்களா? அது மொபைல் லாக் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு 4 பக்கமும் அதை கொண்டு போனீங்க அப்படின்னா 4 பக்கம் அது மூவ் ஆகணும். மூவ் ஆச்சுன்னா டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கா அப்படின்னா உங்களுடைய பேட்டரி வந்து பின்னாடி வந்து ரிமூவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தா எடுத்துடணும். சரிங்களா? டிஸ்பிளே எடுத்து நம்ம வந்து ஓரமாக வச்சிடணும். ஓரமாக வைக்கிறதுக்கு முன்னாடி சேஃபாக வைக்கணும். அதே மாதிரி டிஸ்பிளேலையுமே சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஒட்டுற மாதிரி, அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒட்டிட்டு தான் நீங்கள் அடுத்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட்டு போட போகிறேன். சரிங்களா? நிறைய நண்பர்கள் வித்தியாசமான பேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ஒரு பேஸ்ட்னால் அது வந்து மிஸ்டர் க்ளோ. சரிங்களா? அந்த பேஸ்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இந்த பேஸ்ட் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஃப்ரேம் வந்து நேராக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கரெக்டாக உட்காரும். ஃப்ரேம் லைட்டாக நம்மளுக்கு வந்து சென்டர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அது லைட்டாக இதானாலுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது டிஸ்பிளே. ஓரத்தில் லைட் எரியும், இல்லை மேலே வந்து லைட் எரியும். இது நிறைய பிரச்சனை வந்து பாருங்கள் இருக்குது. ஓகே, ஃப்ரேம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன். இதுதான் அது. சரிங்களா? மிஸ்டர் க்ளோ மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே 4 கார்னரும் ப்ளஸ் வந்து எல்லா சைட்லையுமே பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வைக்கலாம். ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா ரொம்ப இதாகிடும். இந்த பேஸ்ட் நிறைய வித்தியாசமான பேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வச்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம் ஒட்டுறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து பொறுமையாகவே வைக்கலாம். ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்க இந்த பேஸ்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது எப்படி இருக்கும், இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து பேஸ்ட் வச்சுருங்க. பேஸ்ட் வச்சிட்டா பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா பேஸ்ட் நீங்கள் அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அது டிஸ்பிளே கூட ஒட்டுறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இருக்கிற இடத்துலலாம் வந்து எடுத்துருங்க. அதே போல் இன்னும் முக்கியமான விஷயம், அந்த ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹேர் ஸ்பீக்கர். இப்போ நம்ம காதில் வச்சு பேசுகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் லைட்டாக தான் வைக்கணும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அது கூட வந்து இதாகிடும். ஓகேங்களா? அட்டாச் ஆகிடுனா வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம காம்போவில் இருக்க அந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிடணும். ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கணும். நீங்கள் லைட்டாக மாற்றி ஓட்டினாலுமே அது வந்து பின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிடும். அதில் ஒட்டுறதுக்கு உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அது பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்படியே நீங்கள் இந்த காம்போ எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளேயில் வந்து சென்டர் ஃப்ரேமில் விட்டுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அழகாக வந்து பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு படி வச்சுடுங்க. கீழே படி வச்சுட்டு தான் அது அடுத்து மேலே படி வைக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காரும் டிஸ்பிளே. நீங்கள் மேலே படி வச்சுட்டு கீழே படி வச்சுன்னா அது கரெக்டாக இருக்காது அந்த அளவுக்கு. அதெல்லாம் ஆரம்பத்தில் பண்ணுறவங்க கீழே பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து ஒட்டிங்க.
போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சுதுங்க. சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே கூட இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ரப்பர் பண்ணலாம்னா, பேண்ட் வந்து அப்படியே போடலாம். ஃபிட்டிங் போட்டுட்டு இப்போ நான் வந்து அப்படியே அப்படியே பேண்டில் அப்படியே ஃபிட்டிங் போட்டு ஓட்டிட்டு அப்படியே நான் ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அப்படியே எடுத்து நான் வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவேன். சரிங்களா? இது கஸ்டமர் வந்து அர்ஜென்ட் கிடையாது. அர்ஜென்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அர்ஜென்ட்னா அப்படின்னா உடனே ஃபிட்டிங் போடணும். பேட்டரி கனெக்ட் பண்ணிடணும், டிஸ்பிளே ஏதாவது கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் பேனல்லாம் போட்டு அப்புறமா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். 4 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நான் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருவேன். ஸோ இது காஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட்டிங் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோ. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.